ஐயோ, யாராவது பார்த்தா நல்லா இருக்காதுங்க. இறக்குங்க. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. புருஷன் பொண்டாட்டி தானே நாம. உனக்கு எதுக்கு ஸ்டூலு? நீ கட்டு கட்டு. கட்டியாச்சு, இறக்குங்க. அம்மா, பூஜை அறைய நான் எவ்வளவு அழகா ரெடி பண்ணிருக்கேன் தெரியுமா? ஒரு தடவை வந்து பாருங்க. அதெல்லாம் நீ நல்லா தான் பண்ணிருப்ப. இப்ப நான் வந்து பாக்குறது முக்கியமா? ஏன் பெரியம்மா இப்படி சொல்றீங்க? நீங்க பாராட்டினா தானே நாங்க இன்னும் ஆர்வமா கல்யாண வேலையெல்லாம் பாப்போம். கல்யாண வேலையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்து. எப்ப இந்த கல்யாணத்துக்கு எந்த தடங்கள் வருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீதான் கேபிய விவாகரத்து கொடுக்க ஒத்துக்க வைக்கணும். ஒருவேளை அவரு விவாகரத்துக்கு ஒத்துக்காம போயிட்டாருன்னா? சிம்பிள், இந்த கல்யாணம் நடக்காது. சரி மச்சான், நாம எச்சரிக்கையோடயே இருப்போம். ஆமா, இன்னைக்கு டான்ஸ் காம்படிஷன் செகண்ட் ரவுண்ட்ல பூமி பார்ட்டிசிபேட் பண்ண போறா. நான் போயிட்டு வரவா? சரிப்பா, நல்லபடியா போயிட்ட நல்ல செய்தியோட வா. ஹாய், ஹலோ, குட் மார்னிங் எவ்ரிபடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல டூயட் ரவுண்ட் காம்படிஷன் ஆரம்பிக்க போகுது. கார்த்திக், எங்க இருக்க? வெளியில தான் இருக்கேன் பூமி. இரு, வந்துடுறேன். கார்த்திக், சீக்கிரமா வா. நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நம்மளோடது தான். சரி சரி. பூமி மேடம், ரெடி ஆகாம இன்னும் இப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? உங்க பார்ட்னர் எங்க? அவர் வந்துட்டு இருக்காரு சார். பூமி, சாரி பூமி, எதிர்பாராம லேட் ஆயிடுச்சு. சீக்கிரமா போய் ரெடி ஆகுப்பா. சரிங்க சார். நான் எப்படியாவது மேனேஜ் பண்றேன். ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போ. ஓகே சார். சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா. ஓகே பூமி. அவனுக்கு போய் கொடு. நல்ல வேலை. சரிங்க மேடம், கொடுத்துட்றேன். சார் சார் கம் இன். சார், இந்தாங்க இளநீ. இளநியா? யார் கொடுத்தா? வரவங்களுக்குலாம் மேனேஜர் கொடுக்க சொல்லியிருக்கார் சார். ஓகே, இந்தாங்க சார். தேங்க்யூ. ஐயோ, உன் டான்ஸ் பார்ட்னர் என்ன பூமி அப்படி விழுந்து கிடக்குறா? நேத்து ராத்திரி குடிச்சது இன்னும் இறங்கலையா? இல்ல இங்க வந்ததுக்கு அப்புறமும் குடிச்சிருக்கானா? ஒருவேளை இளநீர்ல கலந்து வேற குடிச்சானா? ஸ்டேஜ் ஃபியரா? குடிக்காம ஸ்டேஜ்ல ஏற முடியாதா? குடிக்கலாம், ஆனா இந்த அளவுக்கு குடிச்சிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் பூமி. இதெல்லாம் ஓ வேலைதானு நல்லா புரியுது. இப்போ என்ன புரிஞ்சுதுங்கிறது முக்கியம் இல்ல, இதுக்கப்புறம் என்ன நடக்க போதுங்கிறது தான் முக்கியம். இது டூயட் பெர்ஃபார்மன்ஸ். நீ ஸ்டேஜ்ல ஏறி 2 பேரா மாற முடியாதுல. உனக்கு ஒரு டான்ஸ் பார்ட்னர் இருக்கணும். ஆனா உன் பார்ட்னர் எப்படி இருக்கான்? இப்போ நீ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கொடுக்க போற?
3 போட்டியாளர்களும் ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு ரொம்ப அழகா உங்க பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கீங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அம்மா பூமி, உன் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து நாங்க எங்களையே மறந்துட்டோம். இந்த 3 ஜோடிகள்ல ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிறது குமாரி காவ்யா அண்ட் பூமி. எல்லாரும் கை தட்டி அவங்கள வாழ்த்துங்க. எஸ் எஸ் ஒரு வயசு பொண்ணு மாதிரி எப்பதான் நடந்துப்பியோ? எல்லாம் அங்கங்க செதறி கிடக்கு. கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம்ல. பூர்ணி, உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். என்னம்மா இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணணும்? என் அண்ணன் என்ன ராணி மாதிரி வளர்த்திருக்கான். ஒரு சேவகி மாதிரி இப்ப வரைக்கும் நீ எனக்கு சேவை செஞ்சுட்டு தான் இருக்க. சேவகியா உன் சீனியாரிட்டி அதிகமாகி என்ன கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்ட. நாளைக்கு புதுசா 2வது சேவகியா அண்ணி ரூபத்துல பூமி வந்து எனக்காக சேவை செய்வா. ஹலோ ஹலோ மேடம், குறைச்சுக்கோங்க, கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. பூமி வர்றது உனக்கு சேவை செய்யறதுக்கு இல்ல, எனக்கு மனைவியா இருக்கிறதுக்கு. அதாவது அவ இந்த பேலஸ்க்கு மகாராணி ஆக போற. மகாராணி போஸ்டிங்ல இருந்து நீ ப்ரோமோட் ஆகி சேவகி ஆக போற. இம்பாசிபிள் அண்ணா. பூமி உன்னை விட அதிகமான இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தான் கொடுப்பா. அதுக்கப்புறம் தான் உன் வார்த்தையெல்லாம் செல்லுபடி ஆகும். சோ ஐ அம் த குயின் ஆஃப் திஸ் ஹவுஸ். நோ வே. ஆஹா, 3 முடிச்சு போட்டு அக்னி குண்டத்தை சுத்தி வந்து 7 ஜென்மங்கள் கூடவே இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்ண போறேன். பூமி எனக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பா. இது ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸா இருக்குன்னா. வாட் எவர். உன் கல்யாணத்துக்கு அப்புறம் பூமி யாருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படியே ஒரு தடவை ஃபியூச்சருக்குள்ள போயிட்டு வரலாமா? அப்படின்ற ம் why not? ம்